ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது ஸ்நாக்ஸுக்கு உளுந்து போண்டா பார்க்கலான் இருக்கோம். இதில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு. இதில் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக தெளிச்சு அரைக்கலாம். நிறையா தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். அரைச்சின்னு வந்தாட்டு இது பச்சை மிளகா அரைக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, தேங்காய் ஒரு சில்லு எடுத்து திருன்னா பல்லாக கீறி வச்சுட்டுருக்கேன், நறுக்கி பல்லாக. இது இஞ்சி 1 இன்ச் எடுத்து இஞ்சி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். இது கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்துட்டுருக்கேன். இதை அரைச்சிட்டு அதெல்லாம் போட்டு கலந்து போண்டாவை போட்டுட்டேன். எண்ணெயில் போட்டு அதை போய் முதல்ல அரைச்சிட்டு வரேன். லைட்டாக தண்ணி தெளிக்கணும், அப்பப்போ தெளிச்சுக்கணும், நிறையா ஊற்றக்கூடாது. இதை பாருங்க, இப்படி பந்து பந்தாக இப்படி எடுத்து அப்படி பந்து பந்தாக வரணும். இப்படி உருட்டி இப்படி போட்டால் அப்படி விழணும் பந்து பந்தாக. ரொம்ப தண்ணி விடக்கூடாது, தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் வெங்காயம் போடலை, நீங்கள் வேணால் வெங்காயம் போடுங்க. நான் இஞ்சி தேங்காய் பல்லாக கீறி வச்சுட்டுருக்கேன். இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா ஒரு 3 நறுக்கி வச்சுட்டுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எண்ணெய் அது பக்கம் காஞ்சின்னு இருக்கு அடுப்பில். இதையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கணும். அப்படி பாருங்க, என்ன நல்லா காஞ்சிடுத்து. இப்படி உருட்டி உருட்டி போட வேண்டியதுதான். உளுந்து போண்டா மத்தியானம் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் கேட்டாலும் பெரியவாளுக்கு வேணாலும் நாம் இந்த மாதிரி போட்டு தரலாம். நல்லா செவக்க விட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், முறுமுறுன்னு. நான் வேறு எதுவுமே போடல, அரிசி எதுவுமே, வெறும் உளுத்தம்பருப்பு
உப்பு போட்டு 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சுட்டு உப்பு போட்டு அரைச்சின்னு இருக்கேன். அதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் நல்லா பல்லாக நறுக்கி போட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் அகப்படும்போது நல்லாயிருக்கும். வாயில் ஆகப்படும்போது இதோ பாருங்கள், இதான் வெந்திருக்கு. இதோ பாருங்கள், உளுந்து போண்டா மத்தியானம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏதாவது சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிட நல்லாயிருக்கும். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.